அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, மனமாற அவர் மனுப்புத்திரர் அல்ல. ஜெபத்துக்கு அவ்வளவு ஒரு வல்லமை உண்டு. இன்றைக்கு நாம் கூட சரீரத்திலே பலவீனப்படுகிறோம், வியாதிப்படுகிறோம், என்ன செய்கிறது என்று தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் பாருங்களேன், ஒரு 10 நிமிடம், இல்லை என்றால் ஒரு அரை மணி நேரம், இல்லை என்றால் ஒரு மணி நேரம் தேவ சமூகத்திலே நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது வியாதியில் இருந்து சுகம் கிடைக்கிறதோ இல்லையோ, பலவீனங்கள் நீங்குகிறதோ இல்லையோ, ஆனா அந்த ஜெபித்து விட்டு வெளியே வந்தோடனே நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு சமாதானம் கிடைக்கிறது, ஒரு ஆறுதல் நமக்கும் வரத்தான் செய்கிறது. அன்றைக்கு அதே போல்தான் பேதுருவுக்கு விசுவாசம் இருந்தது. நாம் தேவனை நோக்கி ஜெபித்தோமேயானால், தேவனை நோக்கி நாம் பார்ப்போமேயானால், தேவனை நோக்கி நாம் முழங்கால் படியிட்டு விண்ணப்பம் செய்வோமேயானால் கட்டாயம் தேவன் இறங்குவார். கட்டாயம் தேவன் இறங்கி என்ன பண்ணுவார்? அவர் ஜெயத்தை கொடுப்பார், அவர் சுகம் கொடுப்பார், அவர் உயிரோடு எழுந்திருக்க செய்வார். தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. நம்முடைய காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது? தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த நாளிலே நாம் என்ன பண்ண வேண்டும்? தொர்க்காலை போல, பேதுருவை போல நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், நன்மைகளை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏழை ஜனங்களை பார்த்து, துன்பப்படுகிறவர்களை பார்த்து நாம் என்ன பண்ணக்கூடாது? முகம் சுளிக்க கூடாது. அவர்களை பார்த்து ஏளனமாக நாம் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை நாம் எள்ளி நகையாடக்கூடாது. நாம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏழை ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, யோபு பாருங்க, தன் சிநேகிதர்களுக்காக யோபு ஜெபிக்கும் பொழுது, யோபுவின் சிறையிருப்பை மாற்றின தேவன். மற்றவர்களுக்காக நாம் போராடும் பொழுது, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, ஏழை எளிய மக்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய சிறையிருப்பையும் கட்டாயம் தேவன் மாற்றுவார். அதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லவே இல்லை. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலேயும் நாம் தேவ செய்தியை குறித்து என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நற்கிரியைகளை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். நற்கிரியைகள் என்றால் என்ன? இன்றைக்கு அநேகர் கேட்பாங்க, நற்கிரியைகள்னா என்ன? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே, என்ன நற்கிரியைகள் செய்ய வேணும்? நாங்கள் நன்றாதானே எல்லாமே செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் கேள்வி மேல் கேள்வி கேட்பார்கள். அந்த நற்கிரியைகளை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிறேன். நற்கிரியைகள் என்று சொல்லி பார்ப்போமானால், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 36வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது யோப்பாப் என்னும் ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்திலே தொர்க்காள் என்று ஒரு சீசி அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் தேவனுடைய ஊழியத்தை மிகவும் அதிகமாய் செய்த ஒரு சகோதரி தான் தொர்க்காள். அந்த தொர்க்காள் அங்க இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு நல்ல உதவிகளையும் செய்து வந்தார்களாம், நல்ல தர்மங்களையும் செய்து வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஒரு பெண் அப்படி தேவனுக்கு ஒரு பயந்த சகோதரி, தேவனுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்த ஒரு சகோதரி, எல்லா ஜனங்களாலும் போற்றப்பட்ட ஒரு சகோதரி, எல்லாவற்றிற்கு மேலாக தேவனால் போற்றப்பட்ட ஒரு சகோதரி தான் யாரு? தொர்க்காள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த தொர்க்காள் இப்படி நல்ல காரியங்களை செய்து கொண்டு வந்த நாட்களிலே திடீரென்று அவள் வியாதிப்பட்டு மரித்து விடுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மரித்து விடுகிறாள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இல்லையா? அவளோடு சேர்ந்து ஊழியம் செய்தவங்க, சீசி அந்த தொர்க்காள் என்ற சகோதரியோடு இருந்து ஊழியம் செய்த அநேக பெண்கள் மிகவும் வேதனைப்படுவார்கள். ஏன்னா இப்பொழுது நம்ம ஆலயத்திலே பார்ப்போம் என்றால் சகோதரிகள் ஐக்கியம் என்று சொல்லி அப்படி ஒரு ஐக்கியத்தை சகோதரிகள் மாத்திரம் செய்து கொண்டு வர்றாங்க. அப்ப அந்த சகோதரிகள் ஐக்கியத்திலே ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு சகோதரி, இல்ல நல்ல தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நல்ல சகோதரி, எல்லாவற்றிலும் நல்ல கிரியைகளை செய்கிற ஒரு சகோதரிக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குமே என்றால், அவர்களோடு சேர்ந்து இருக்கிற மற்ற சகோதரிகளை என்ன பண்ணுவாங்க? கண்ணீரோடு தான் நிற்பாங்க. ஆண்டவரே, ஏன் இவர்களுக்கு இந்த பாடு வந்தது, எதற்காக இப்படி வந்தது என்று சொல்லி நாம் அழுது புலம்பத்தான் செய்வோம். அப்படித்தான் அன்றைக்கு தொர்க்காளோடு இருந்த மற்ற சகோதரிகளை என்ன பண்ணாங்க? அழுகுறாங்க, வேதனைப்படுறாங்க. எல்லா அந்த சகோதரியுடைய கரத்திலே நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்றாங்க? அவர்களை குறித்து மிகவும் அவர்கள் கலங்குகிறார்கள், அழுகிறார்கள். அந்த நேரத்திலே தான் நாம் பார்க்கிறோம், அங்கு யார் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தா, அங்க அதே யோப்பா பட்டணத்திலே பக்கத்துல ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் லித்தா என்ற ஊர். அந்த லித்தா என்ற ஊரிலே யார் இருக்கிறான்னு சொன்னா
பேதுரு அங்க இருக்கிறார். பேதுரு அவர் ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷன். பேதுரு அங்க இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? பேதுரு கிட்ட போய் சொல்றாங்க. உடனே பேதுரு ஓடி வருகிறார். ஏன்னா அவருக்கும் தொற்காலை பற்றி நன்றாக தெரியும். தெரிந்தது நிமித்தமாக அந்த பேதுரு தொற்காலை நோக்கி ஓடுகிறார். அப்ப அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அழுது புலம்புகிறதை கண்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுகிறாரு? தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்த உடனே பாருங்க, அந்த சீசி மரித்து போன அந்த சீசி உயிரோடு எழுந்திருக்கிற நாம் பார்ப்போம். ஆனா பாருங்க, பேதுரு எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவர் எப்படி ஜெபம் பண்றாராம்? முழங்கால் படியிட்டு. இன்றைக்கு நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோமா? முழங்கால் படியிடவே இன்றைக்கு அநேகரால முடியவில்லை. ஏனென்றால் சரீர பலவீனங்கள், வயது சென்றால் பலவீனங்கள் வரத்தான் செய்யும். முட்டு வலி, கால் வலி என்று சொல்லி என்ன பண்றோம்? முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியாதபடி அமர்ந்திருந்து ஜெபிக்கிறோம். இல்லை என்றால் முழங்காலே எப்படியாவது மடக்கி கொண்டாவது நாம் ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் தேவன் பாருங்க, அந்த பேதுரு என்ற முழங்கால்களுக்கு அவ்வளவு ஒரு வல்லமை உண்டு. முழங்காலை முடக்கி ஜெபிக்கிறதற்கு நமக்கு என்ன பண்றது? ஜெயம் உண்டு. அப்போ அதை பேதுரு அறிந்தது நிமித்தமாக அவர் தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டாரா? கேட்டார். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன், அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரர் அல்ல. ஜெபத்துக்கு அவ்வளவு ஒரு வல்லமை உண்டு. இன்றைக்கு நாம் கூட சரீரத்திலே பலவீனப்படுகிறோம், வியாதிப்படுகிறோம், என்ன செய்கிறது என்று தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் பாருங்களேன், ஒரு 10 நிமிடம், இல்லை என்றால் ஒரு அரை மணி நேரம், இல்லை என்றால் ஒரு மணி நேரம் தேவ சமூகத்திலே நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கிறதோ இல்லையோ, பலவீனங்கள் நீங்குகிறதோ இல்லையோ, ஆனா அந்த ஜெபித்து விட்டு வெளியே வந்தோடனே நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு சமாதானம் கிடைக்கிறது, ஒரு ஆறுதல் நமக்கும் வரத்தான் செய்கிறது. அன்றைக்கு அதே போல்தான் பேதுருவுக்கு விசுவாசம் இருந்தது. நாம் தேவனை நோக்கி ஜெபித்தோமேயானால், தேவனை நோக்கி நாம் பார்ப்போமேயானால், தேவனை நோக்கி நாம் முழங்கால் படியிட்டு விண்ணப்பம் செய்வோமேயானால், கட்டாயம் தேவன் இறங்குவார். கட்டாயம் தேவன் இறங்கி என்ன பண்ணுவார்? அவர் ஜெயத்தை கொடுப்பார், அவர் சுகம் கொடுப்பார், அவர் உயிரோடு எழுந்திருக்க செய்வார். உயிரோடு எழுந்திருக்க புதிய ஏற்பாட்டின் காலத்துல நாம் முதல் பார்க்கும் பொழுது, மத்தேயு மார்க்கெல்லாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினாரா இல்லையா? லாசருவை உயிரோடு எழுப்பினார் அல்லவா? அந்த வாலிபனை ஆண்டவர் என்ன பண்ணார்? உயிரோடு எழுப்பினாரா இல்லையா? அப்படிப்பட்ட தேவன் தான் அப்போஸ்தலரையும் தொர்க்கால் என்ற சகோதரி அவங்க வியாதிப்பட்டு மரித்திருக்கிற அந்த நேரத்திலே பேதுரு விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்கிறார். விசுவாசத்தோடு முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்க்கிறார். தன் விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிறார். பேதுருடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். பேதுருடைய ஜெபத்தை தேவன் கேட்டு அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு? அந்த சகோதரி தொர்க்கால் எழுந்திருக்கிறாங்க. எழுந்துச்சு வியாதியிலிருந்து, அவங்க மரணத்திலிருந்து, பயங்கரமான போராட்டத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து அவங்க மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க நாம் பார்க்கிறோம். எழுந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். உயிரோடு எழுந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அப்படி அவங்க அந்த ஜனங்களுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆண்டவர் மேல அவங்களுக்கு விசுவாசம் வருமா வராதா? ஆண்டவர் மேல் நம்பிக்கை வருமா வராதா? அவங்க எல்லாரும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருந்தாதான் தேவன் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தோடு இரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அந்த விசுவாசம் யாருக்குள்ளாக இருந்தது? பேதுருவுக்குள்ளாக இருந்தது. பேதுருவுக்குள்ளாக இருந்தது நிமித்தமா தான் அவர் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது தொர்க்கால் உயிரோடு எழுந்திருக்க நாம் பார்க்கிறோம். அந்த அம்மா என்ன நற்கிரியைகளை செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போமேயானால், அவங்க என்ன பண்றாங்க? எல்லாருக்கும் என்ன பண்றாங்க? நல்ல நல்ல ட்ரெஸ்ஸுங்க எடுத்து கொடுப்பாங்களா, நல்ல உடைகள், வஸ்திரங்கள், இப்படி பலவிதமான காரியங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்களா? அந்த ஏழை ஜனங்களுக்கு அவங்க இப்படிப்பட்ட நற்கிரியைகள். ஒருவேளை இன்றைக்கு கூட பாருங்க, சாப்பிட வழி இல்லையே, இன்றைக்கு மறைமுகமாக அநேக ஊழியக்காரர்கள் ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தெருக்களிலே, ரோடுகளில எல்லாம் பாருங்க, அநேக ஜனங்கள் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து இன்றைக்கு தேவ மனிதர்கள் என்ன பண்றாங்க? அநேகர் மறைமுகமாக உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதே போலதான் இன்றைக்கு தொற்காலும் என்ன பண்ணாங்க? ஏழை எளிய ஜனங்களுக்கு அவங்க நற்கிரியைகளை செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி அநேக காரியங்களை செய்தது நிமித்தமாக அவர்கள் சாட்சியாக காணப்பட்டார்கள், சாட்சியாக எழும்பினார்கள். இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட சாட்சி வேண்டும் அல்லவா? நம்மளை ஆண்டவர் மறிக்கலாம் விடமாட்டார். மரணம் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். உலகத்துல வாழ்ந்தா தேவனுக்காக வாழுகிறோம், மரித்தால் தேவனோடு சேர்ந்து நாம் வாழ போகிறோம். ஆனாலும் தேவன் அவ்வளவு சீக்கிரத்துல இந்த மாதிரி காரியங்களை தேவன் என்ன பண்ண மாட்டார்? ஒருவருக்கும் அனுமதிக்கவே மாட்டார். தேவனால கூடாதது ஒன்றும் இல்லை. நம்முடைய காலங்கள் யாருடைய கரத்துல இருக்கிறது? தேவனுடைய கரத்துல இருக்கிறது. இந்த நாளிலே நாம் என்ன பண்ண வேண்டும்? தொர்க்காலை போல, பேதுருவை போல நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், நன்மைகளை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், ஏழை ஜனங்கள்
ஜனங்களை பார்த்து, துன்பப்படுகிறவர்களை பார்த்து நாம் என்ன பண்ணக்கூடாது? முகம் சுளிக்கக்கூடாது. அவர்களை பார்த்து ஏளனமாக நாம் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை நாம் எள்ளி நகையாடக்கூடாது. நாம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏழை ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, யோபு பாருங்க, தன் சிநேகிதர்களுக்காக யோபு ஜெபிக்கும் பொழுது, யோபுவின் சிறையிருப்பை மாற்றின தேவன் மற்றவர்களுக்காக நாம் போராடும் பொழுது, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, ஏழை எளிய மக்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய சிறையிருப்பையும் கட்டாயம் தேவன் மாற்றுவார். அதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லவே இல்லை. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு சகோதரியை குறித்து கூட நாம் பார்க்கிறோம். அவங்க யாருன்னா, நம்ம நல்ல ஒரு குணம் யாருக்கு இருந்தது? நீதிமொழி 31வது அதிகாரத்துல 10ல இருந்து 29வது வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோமேனால், குணசாலியான ஸ்திரீ. ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தோம்? துர்கால் என்ற ஒரு சிசி. 2வது யாரை பார்க்கிறோம்? குணசாலியான ஸ்திரீ. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம்? அந்த குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுவாங்களாம்? அவங்க அவங்களுடைய விலை, நம்ம அந்த நீதிமொழிகள் அதை வாசிக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். அது வாசிக்கும் போது எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களை பார்க்கும் பொழுது. நாமெல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி கூட நானும் ஒரு நாட்கள்ல என்னை குறித்து நான் நினைத்து பார்த்தது உண்டு. எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி, ஆண்டவருடைய பார்வையில நாம் எப்படி இருக்கிறோம்? விலையேற பெற்ற ஸ்திரீயை போல காணப்படுகிறோமா? நாம் மற்றவர்களுக்கு நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா என்று சொல்லிக்கிட ஒவ்வொரு நாளும் நான் இப்படி நினைத்தது உண்டு. அதே போல்தான் அந்த குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவளாக இருந்தாலாம்? அப்போ அவளுடைய விலை எப்படிப்பட்டதா? முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவளாய் காணப்பட்டாலாம். இன்றைக்கு காது கழுத்துல ஆபரணங்கள் போட்டால் பெரிது இல்லை, அதுதான் விலை உயர்ந்தது. இன்றைக்கு உலகத்தார் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆடை ஆபரணங்களை போட்டால் நாம் தான் இந்த உலகத்திலே பெரியவர்கள், நம்மை தவிர யாருமே இந்த உலகத்திலே பெரியவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு அவங்க என்ன பண்றாங்க? மிடுக்காக ரொம்ப ஒரு மாதிரி எங்களை மாதிரி யாரும் கிடையாது என்று சொல்லி ஒரு ஹெட்வைட்டாக அவர்கள் காணப்படுகிறார்கள். தேவன் அதை விரும்பவில்லை. அப்ப அந்த குணசாலியான ஸ்திரீ, அவ பெரிய ஒரு வசதி படைத்த ஸ்திரீ தான். ஆனா அவள் தன்னை தாழ்த்தி அவ என்ன பண்றா? அவ அநேக ஜனங்களுக்கு, தன்னுடைய வீட்டு வேலைக்காரர்களுக்கெல்லாம் இருட்டோடு எழுந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாள். சும்மா இருக்கிற நேரத்தில் அநேக உடைகளை அவள் தைக்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி பல காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்காங்க. அப்போ அவங்கள பார்த்து அவங்களுடைய புருஷனுக்கு கூட என்ன ஆகிறது தெரியுமா? தன் மனைவி, உலகத்துல எத்தனையோ பேரை பார்க்கிறோம், ஆனா என்னுடைய மனைவி மாதிரி விலையேற பெற்றவள், என்னுடைய மனைவி மாதிரி ஒரு குணசாலியான ஸ்திரீ யாருமே இல்லை என்று சொல்லி அவருடைய புருஷன் கூட என்ன பண்றாராம்? மூப்பர்களோடு அவர்கள் அந்த நியாயஸ்தலத்துல அமர்ந்திருக்கும் பொழுது தன் மனைவியை குறித்து அவர் பெருமையோடு காணப்படுவாராம். ஏன் பெருமையோடு காணப்பட? நியாயஸ்தலம் என்று சொன்னால், இந்த நாட்கள்ல இந்த பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் ஒரு கூட்டம் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஏதாவது ஒவ்வொரு குடும்பங்களிலே பிரச்சனை என்று வந்தாலோ, ஒரு குடும்பத்திலே போராட்டம் என்று வந்தாலோ, இன்றைக்கு அந்த பஞ்சாயத்து தலைவர்களிடத்துல போய் என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய குறைகளை சொல்லுவார்கள். அப்போ குறைகளை சொல்லும்போது அவர்களுடைய ரெண்டு பேரும் போவாங்க. 2 பேரும், எதிராளியும் போவாங்க, குறை சொல்ற, அதாவது நியாயம் கேட்கறதுக்கும் போகத்தான் செய்வாங்க. அப்படி போகும்போது அவர்களுக்கு நியாயம் விசாரிக்க அந்த நியாயாஸ்திரி உட்கார்ந்திருப்பாரு. அந்த நியாயஸ்தலத்துல, அந்த பஞ்சாயத்து இடத்துலதான் என்ன பண்றாங்க? இவர் ரொம்ப கம்பீரத்தோடு இருப்பார். யார் தெரியுமா? அந்த குணசாலியான ஸ்திரியுடைய புருஷன். அவர் ரொம்ப ரொம்ப எல்லாரையும் காட்டிலும் இவர் அந்த இடத்துல ஒரு கம்பீர தோற்றத்தோடு காணப்படுவார். அப்போ அவர்களை கண்டு என்ன பண்றாங்க? எல்லாரும் கேட்கத்தான் செய்வாங்க. எப்படி உனக்கு இப்படி வந்துச்சுன்னா, என்னுடைய மனைவியை மாதிரி ஒரு விலையேற பெற்ற சகோதரி இல்ல, அவள் எல்லாவற்றும் உயர்ந்தவளாய் காணப்படுகிறாள் என்று சொல்லி தன் மனைவியை குறித்து தன் கணவன் சாட்சி கொடுக்கிறார். அந்த கணவன் மாத்திரமா சொல்றாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் கூட பாருங்க, தன்னுடைய தாயாரை குறித்து சாட்சி கொடுக்கிறாங்க. எத்தனையோ ஸ்திரீகளை பார்த்தேன், என் தாய் மாதிரி யாருமே நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அவருடைய பிள்ளைகள் கூட தன் தாயை குறித்து என்ன பண்றாங்களாம்? சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? குணசாலியான ஸ்திரீயாக இருக்கிறோமா? காலை நேரத்திலே அதிகாலையில எழுந்திருக்கிறோமா? தன்னுடைய வீட்டு காரியங்களை கவனிக்கிறோமா? எல்லாவற்றிற்கும் மேலாக அதிகாலையில் எழுந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த நல்ல காரியங்களை எல்லாம் இந்த குணசாலியான ஸ்திரீ செய்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் தேவன் அவளுக்கு என்ன பண்ணுகிறார்? நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை கொடுக்கிறது நிமித்தமாக
அவ என்ன பண்றா, அந்த காலை நேரத்திலே தெய்வ சமூகத்திலே கட்டாயம் அவ உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு தான் மற்ற வேலையில ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவ என்ன பண்றாங்களாம், தன் வேலைக்காரர்களுக்கெல்லாம் படி அளக்கிறாள். வேலைக்காரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். வேலைக்காரர்களை குறித்து அவள் முறுமுறுத்ததே கிடையாது. தன் கணவனை குறித்து அவள் முணுமுணுத்தது கிடையாது. தன் பிள்ளைகளை குறித்து அவள் முணுமுணுத்தது கிடையாது. எல்லாவற்றிலும் அவள் என்ன பண்றாளாம், விலையேற பெற்றவளாய் காணப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது அப்பதான் வேத வசனம் சொல்லுகிறது, அழகு வந்து வஞ்சனை உள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அழகு வந்து வீண். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு நற்கீர்த்தியை கொடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அழகை பார்க்க கூடாது. அந்த சகோதரி பாருங்க, அவள் வந்து அழகையெல்லாம் பார்க்கவில்லை. அவள் எவ்வளவு பெரிய வசதி படைத்தவளாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தினவனாய் அவள் காணப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய ஜனங்களுக்கு அவள் நல்ல முறையில அவர்கள் முகம் சுளிக்காதபடி அவர்களை போஷித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? காலை நேரத்துல எழுந்திருக்கிறோமா? இருட்டோடே நம்ம எழுந்திருக்கிறோமா? நல்லா தூங்குறோம் இல்லையா? இன்றைக்கு அநேகரை பார்த்தால் நாம் பார்க்கும் பொழுது, அநேகர் நல்ல டிவியில என்னென்ன பார்க்கணுமோ அத்தனை காரியங்களையும் அழகாக பார்த்துவிட்டு அவங்க ராத்திரி தூங்குறாங்க. ராத்திரி தூங்கி என்ன பண்ணுவாங்க, காலையிலே விடிந்த உடனே தான் எழும்பாங்க. நல்ல வெயில் வந்த பிற்பாடு தான் எழுந்திருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இருட்டோடு எழுந்து தெய்வ சமூகத்திலே ஒரு அரை மணி நேரமாவது நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். கைகளை முடக்கி கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது. நாம் உறங்கி கொண்டு இருக்கக்கூடாது. தேவனுக்கு அது பிரியமில்லாத காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். உறங்க வேண்டும், தூங்க வேண்டும், எல்லாமே ஒரு அளவோடு தான் நாம் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த குணசாலியான ஸ்திரியைப் போல நாம் நற்கீர்த்தி உடையவளாய் காணப்படுவோம் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நமக்கு பேசுகிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்ப வந்து பாருங்க, அவருடைய புருஷன் என்ன பண்றான், தன் மனைவியை குறித்து சாட்சி கொடுக்கிறான். அங்க இருக்கிற தேசத்து மூப்பர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, நியாயஸ்தலத்தின் மூப்பர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த சகோதரியை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க, தன் தாயை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அப்போ அவள் தேவனுடைய பார்வையில் அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தால், விலையேற பெற்றவளாய் காணப்பட்டாள். இன்றைக்கு நாமும் என்ன பண்ண வேண்டும், தேவனுடைய சமூகத்திலே ஒரு சாட்சி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். விலையேற பெற்ற ஸ்திரீகளாய் காணப்பட வேண்டும். மற்றவர்கள் புண்படும்படியான வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. மற்றவர்களுடைய வேதனைப்படுத்துகிற அளவுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது, வார்த்தைகளை பேசக்கூடாது. மற்றவர்கள் காயப்படுகிற அளவுக்கு நாம் குத்தி குத்தி பேசவே கூடாது. நம் தேவ சமூகத்திலே பயபக்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுக்கு பயந்து காணப்பட வேண்டும். தேவனுக்கு உண்மையாய் காணப்பட வேண்டும். நற்கீர்த்தி செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நன்மைகளை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நல்ல கிரியைகளை செய்கிறவர்களாய் நாம் என்ன பண்ண வேண்டும், காணப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் கடைசி காலத்திலே வந்து நிற்கிறோம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ராக்காலம் வருவதற்கு முன்பாகவே பகற்காலத்தை நாம் என்ன பண்ண வேண்டும், பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் பொல்லாத சத்ருவானவன் என்ன பண்றான், யாரை எப்படி விழுங்கலாம் என்று சொல்லி அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி கொண்டு இருக்கிறான். அவனுடைய கையிலே நாம் அகப்பட்டு கொள்ளாதபடி, அவனுடைய வாயிலை நாம் சிக்கிக் கொள்ளாதபடி காணப்பட வேண்டும் என்றால், இந்த குணசாலியான ஸ்திரியை போல, அந்த தொர்க்கால் என்ற ஒரு சீசியை போல தேவ சமூகத்திலே நற்கிரியைகளை செய்கிறவர்களாக, தேவனுக்கு பயபக்தி உள்ளவர்களாய் நாம் காணப்படும் பொழுது தேவன் நிச்சயமாக என்ன பண்ணுவார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய நிமித்தமாக நம்முடைய குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது யாரை குறித்து பார்த்தோம், தொர்க்காலை குறித்து பார்த்தோம். இரண்டாவது யாரை குறித்து பார்த்தோம், குணசாலியான ஸ்திரியை குறித்து பார்த்தோம். மூன்றாவது ஒரு சகோதரியை குறித்து பார்க்க போகிறோம். யார் என்றால் அது எஸ்தரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எஸ்தர் என்ன பண்ணுவாளாம், அவ வந்து பாருங்க, நல்ல ஒரு ஸ்திரீ. அது அந்த எஸ்தர் வந்து தேவனுக்கு பயபக்தி உள்ள ஸ்திரீ என்று பார்க்கிறோம். அந்த அவங்க வாழ்ந்த காலத்திலே என்ன ஆகிறது, அங்க வந்து ஆமான் என்று ஒரு பொல்லாத மனுஷன் இருக்கிறான். அவன் எப்பொழுதுமே அகாஸ்வே ராஜாவிடம் யூத ஜனங்களை குறித்து அவன் பலவிதமான தவறான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பான். அப்போ அந்த அகாஸ்வே ராஜா என்ன பண்ணுகிறார், ஆமானுடைய வார்த்தைகளை அவர் கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நேரத்திலே அங்கு ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த அகாஸ்வே ராஜா என்ன பண்ணுகிறார், எல்லா நாட்டிலோட எல்லா ராஜாக்களையும் வரவழைத்து அவர்களுக்கு விருந்து வைக்கிறார். அந்த விருந்து வைக்கும் பொழுது அவருடைய மனைவி யார் என்றால் வஸ்தி என்ற ஒரு சகோதரி. அந்த வஸ்தியை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், உலகத்திலே அவளை மாதிரி ஒரு அழகு யாருமே கிடையாதான். அதுல அவருக்கு ஒரு பெருமை. அப்ப அங்க இருக்கிற ராஜாக்கள்லாம் கேட்கிறாங்க, அந்த வஸ்தியை நீங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த விருந்துல அவங்களும் வரணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, பாருங்க அந்த நேரத்துல
வஸ்தியை போய் அந்த தாதிமார்னா அவங்களுக்கு பணிவிடை செய்கிறவர்கள், அவங்க போய் கூப்பிடுறாங்க. நீங்க வந்து ராஜா அவங்கள அழைக்கிறார் வாங்கன்னு சொன்னோனே, அவங்க என்ன பண்றாங்க? அழகு, அழகு, பெருமை. அந்த பெருமை வந்தது நிமித்தமாக ராஜாவினுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாதபடி அவர்கள் வரமாட்டேன்னு சொல்றாங்க. அப்போ அங்க இருக்கிற மற்ற ராஜாக்களுக்கும் கோபம் வருகிறது. ஒரு ராஜா கூப்பிட்டு ஒரு மனைவி கீழ்ப்படியவில்லையே என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு கோபம் வரும்போது, அப்ப அந்த வஸ்தி உங்களுக்கு மனைவியாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கும்போது, அந்த நான் ஷார்ட்டா தான் சொல்றேன். அந்த வஸ்தி அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய இடத்தை விட்டு அவர் வெளியே அனுப்பி விடுகிறார். அப்போ வெளியே அனுப்பி விடும்போது, அந்த வஸ்தி இருந்த இடம் என்ன ஆகிறது? காலியாய் காணப்படுகிறது. அப்ப அவருக்கு ஒரு ராணி வர வேண்டும். ராணி வர வேண்டும் என்றால், அநேக இடங்கள்ல, அநேக தேசத்திலே எவ்வளவோ ராணிகளை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையா அவர் பார்க்கிறார். ஒருத்தரும் அவருக்கு பிடிக்கவே இல்ல. கடைசி நேரத்துல யார பார்க்கிறார்? அந்த யூதா குலத்தை சேர்ந்த எஸ்தரை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து வரும்பொழுது, அவருக்கு எஸ்தர் மேல் என்ன ஆகிறது? ஒரு ஆசை வருகிறது. எஸ்தரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருக்குள்ளாக ஒரு எண்ணம் வருகிறது. அப்போ அந்த அதுக்குள்ள அங்க அவன் ஒரு ஒரு பயங்கரமான மனுஷன். அவன் எப்பொழுதுமே யூத குலத்துக்கு விரோதமாகவே செயல்படுகிற ஒரு மனுஷன். அந்த மனுஷன் யூத குலத்துக்கு விரோதமாக செயல்படுகிறான் என்று கேள்விப்பட்டு, அப்போ இங்க யார் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால், மொர்தெகாய் என்று சொல்லி நம்ம எஸ்தருடைய சகோதரன், எஸ்தருக்கு உறவினர். அந்த மொர்தெகாய் வந்து அந்த வீட்டு வாசல்ல அவர் என்ன பண்ணுவாராம்? வயலை பார்த்து கொண்டு இருப்பார். எஸ்தர் வந்து எங்க இருக்கிறா? ராஜா அரமனையில இருக்கிறா. அந்த அரமனையில இருக்கும் பொழுது இதுக்குள்ள என்ன பண்றான்? யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று பயங்கரமான பலவிதமான சதி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது அந்த மொர்தெகாய்க்கு கேட்கப்படுகிறது. யாருக்கு? எஸ்தருடைய உறவினருக்கு. உடனே அவர் என்ன பண்றாரு? அந்த எஸ்தருக்கு வந்து இந்த காரியத்தை தெரியப்படுத்துகிறார். என்ன சொல்லி தெரியப்படுத்துகிறார்? நீ இன்றைக்கு மௌனமாக இருந்தால் இந்த ரட்சிப்பு எங்கிருந்து வருமா? வேறு இடத்துக்கு போய்விடுன்னு சொல்லி அவர் மிகவும் வேதனையோடு சொல்லும்போது, அவளுக்கு மிகவும் வேதனை ஆகிறது. அப்ப அவ என்ன பண்றா? தன் தாதிமார்களோடு சேர்ந்து எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்றாங்க? அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து தன் தாதிமார்களோடு அவ என்ன பண்றாள்? உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அவள் உபவாசம் எடுத்து அந்த ஜெபிக்கிற நேரத்திலே அவ பாருங்களேன், அந்த இடத்துல ஜெபிக்கும் போது தேவன் என்ன பண்றாரு? அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். எப்படியாவது என்ன பண்ண வேண்டும்? தன்னுடைய தேசத்தையும் காப்பாற்ற வேண்டும், யூதர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நல்ல கிரியைகளை அவள் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றா? தாதிமார்களோடு சேர்ந்து 3 நாள் அல்லும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்திலே போராடி ஜெபிக்கிறார். அந்த போராடி ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்டாரா? கேட்கவில்லையா? கேட்டார். கேட்டு அவர் என்ன பண்றாரா? அவளுடைய நல்ல கிரியைகளை நிமித்தமாக அந்த யூத குலத்துக்கே ஒரு விடுதலை கொடுத்தார். யூத ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவர்கள் விடுதலையோடு காணப்பட்டார்கள். எப்படி விடுதலையோடு காணப்பட்டார்கள்? அகாஸ்வேர் ராஜாவிடத்துல போய் இவள் தன்னுடைய யூத குலத்தின் ஜனங்களை குறித்து என்ன பண்றா? அவ எல்லா காரியத்தையும் சொல்றா. ஆமான் ஒரு துஷ்ட மனிதன், அவன் ஒரு பொல்லாத மனுஷன் என்று சொல்லி ஆமானை குறித்து அவள் சொல்லும் பொழுது அவர் என்ன பண்றார்? ராஜா என்ன பண்ணுகிறார்? உடனே ஆமானை வந்து அது வந்து எஸ்தர் முழுவதும் படித்தால் அது உங்களுக்கு நன்றாகவே புரியும். அந்த ஆமானை அவர் என்ன பண்றாரு? வெளியே துரத்தி விடுறாரு. அவங்கள வந்து தூக்குல போடுறதையும் நம்ம பார்க்கிற அந்த குடும்பமே தூக்குல போடுறாங்க. அப்ப எஸ்தர் நிமித்தமாக யூத குலத்துக்கு என்ன வந்தது? ஒரு ரட்சிப்பு வந்தது. யூத குலத்துக்கு என்ன வந்தது? ஒரு மீட்பு வந்தது. யூத குலத்துக்கு என்ன வந்தது? ஒரு விடுதலை வந்தது. யார் நிமித்தமாக? மொர்தெகாயின் நிமித்தமாகவும் எஸ்தர் ராஜாத்தி நிமித்தமாகவும் இன்றைக்கு அந்த யூத குலம் காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய தேசம் காப்பாற்றப்பட வேண்டும், நம்முடைய ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், ஊழியம் காப்பாற்றப்பட வேண்டும், ஊழியக்காரர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், மிஷினரிகள் காப்பாற்றப்பட வேண்டும், நம்முடைய சபைகள் காப்பாற்றப்பட வேண்டும், நம்மை சபையை நடத்துகிற போதகர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டும் தெரியுமா? எஸ்தரை போல நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய நற்கிரியைகளை காட்ட வேண்டும். எப்படி காட்ட வேண்டும்? நாம் விடுதலையோடு ஜெபிக்க வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும், அல்லும் பகலும் தேவ சமூகத்தில் என்ன பண்ண வேண்டும்? போராட வேண்டும். அந்த போராடி ஜெபிக்கிற ஜெபத்தை நிமித்தமாக நிச்சயமாகவே நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு விடுதலை கிடைக்கும். கிடைத்த எஸ்தர் ஜெபித்தது நிமித்தமாக அந்த யூத குலத்து ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்ததா? கிடைக்கவில்லையா? கிடைத்தது. அதே போல் நாமும் போராடி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த எஸ்தருடைய நற்கிரியைகளை தேவன் கண்டார். தேவன் கண்டது நிமித்தமாக அந்த யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அடுத்தது ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது துர்காலை குறித்து பார்த்தோம். 2வது யாரை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால் குணசாலியான ஸ்திரியை குறித்து பார்த்தோம். 3வது எஸ்தரை குறித்து பார்த்தோம். இப்பொழுது 4வது ஒரு சகோதரியை குறித்து
இந்த நாளோடு நான் முடிச்சிடுறேன். யாருன்னா, அது ரூத்து. ரூத்தின் வம்ச வரலாறை நம்ம பார்க்கும் பொழுது, ரூத் வந்து ஒரு மோவாபிய ஸ்திரீ. மோவாபிய ஸ்திரீ அவள் வந்து. மோவாபின்னா அந்நிய தேசம். இங்க வந்து யாருன்னா, பெத்லெகேம் ஊரை சேர்ந்த நகோமி என்று பார்க்கிறோம். அந்த அவங்க அந்த பெத்லெகேம்ல ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த பஞ்சம் ஏற்படும் பொழுது என்ன பண்றாங்க, பெத்லெகேம் ஊரை விட்டு யாரு நகோமி, அவருடைய கணவன், அவருடைய 2 பிள்ளைகள் அவங்கலாம் என்ன பண்றாங்க, அந்த மோவாபிய ஸ்திரீ, அந்த மோவாபிய ஊருக்கு போயிடுறாங்க. அங்கு போன ஆண்டவருக்கு அது சித்தமில்லாத இடம். ஆண்டவருக்கு சித்தமில்லாத இடத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் போகக்கூடாது. எந்த காரியத்தை கேட்டாலும் தேவ சித்தத்தை நாம் அறிந்து, உணர்ந்து செயல்பட வேண்டும். இவங்க தேவ சித்தம் இல்லாதபடி நம்முடைய பெத்லெகேம் ஊர்ல வந்து பஞ்சம் வந்து விட்டதே, நம்ம மோவாபுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போய் அவ என்ன பண்றா, நகோமி தன் கணவனை இழக்க வேண்டிய ஒரு சம்பவம் ஏற்படுகிறது. 2 பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறாள். 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைத்தோம். அந்த 2 பிள்ளைகளையும் அவள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஓர்பாள், ரூத் என்று சொல்லி அவளுக்கு 2 மருமகள்கள். அப்போ அங்க வந்து அவ ரொம்ப அங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா? தன்னுடைய இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல போய் தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்து, தன்னுடைய கணவனையும் இழந்து அவள் வாழும் பொழுது அவள் மிகவும் வேதனைப்படுகிறாள். ஏற்கனவே அங்க 2 பேருக்கும் திருமணமும் செய்து விட்டாள். ரூத்தையும் ஓர்பாலையும் திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல பார்க்கும் பொழுது, அப்ப அங்க வந்து அவ 2 கணவனை இழந்தோடனே அவ மனசு வேதனைப்பட்டு என்ன சொல்றா, நான் என்னுடைய சொந்த தேசத்துக்கு போறேன், பெத்லெகேமுக்கு போறேன். கணவனை இழந்துட்டேன், என்னுடைய 2 மகனையும் இழந்துட்டேன், 2 மருமகள்களை கூப்பிட்டு நீங்க யாரையாவது திருமணம் செய்து சந்தோஷமாய் வாழுங்கள் என்று அவள் சொல்லுகிறாள். ஆனா பாருங்க, அவருடைய மருமகள், மூத்த மருமகள் ஓர்பால் என்ன பண்ணுகிறா, ரொம்ப சந்தோஷத்தோடு நான் போறேன், வேற யாராவது திருமணம் செய்து கொண்டு அவ போயிட்டா. ஆனா ரூத் பாருங்க, ரூத் ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். அவளுக்கு விசுவாசம் எப்படி வருது பாருங்க, ஒரு அந்நிய ஸ்திரீ. அவளுக்கு அந்த விசுவாசம் காணப்பட்டது நிமித்தமாக, நீ எங்கே மரிக்கிறாயோ அங்கே நானும் மரிப்பேன், நீ எங்கே வாழுகிறாயோ அங்கே நானும் வாழ்வேன், நான் உன்னோடு வாரேன்னு சொல்லிட்டுன்னு அவன் என்ன பண்றா, அந்த மோவாபிய ஸ்திரீ, அந்த ரூத் என்ன பண்றா, பெத்லெகேமுக்கு வரா. பெத்லெகேம்ல வந்து அங்க வந்து அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பாங்கல்ல, அந்நிய ஸ்திரீ வந்தா அது மாதிரிதான் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, அந்த 2 அந்த 2 பேர் என்ன பண்றாங்க, அதுல 2 பேர்ல ஒருத்தர் போயிடுறாங்க. ரூத் மட்டும் இவங்களோடு வரா. இவங்களோடு வந்து இவ என்ன பண்றா, இவங்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறா. அப்ப வாழ்ந்து கொண்டோனா இவங்களுக்கு ஆகாரம் வேணும் இல்லையா? அங்க சாப்பிடுவதற்கு அங்க ஒரு ஆகாரம் வேண்டும். அப்ப என்ன பண்றாங்க, அந்த ஆகாரம் வேண்டும் என்றால், அங்க போவாஸ் என்று ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த போவாஸ் வந்து அந்த ஊர்ல மிகவும் பெயர் பெற்றவர். அவர் ரொம்ப நல்ல ஒரு வசதி படைத்த ஒரு மனிதன், பணக்காரராக வாழ்ந்த ஒரு மனிதன். எல்லாவற்றிலும் அவர் வந்து நல்ல ஒரு உயர்ந்த மனிதனாய் காணப்படுகிறார். அப்ப அவருக்கு அநேக வயல்கள் உண்டு. அந்த வயல்ல அந்த கோதுமை அறுவடை நாட்கள்ல அவ என்ன பண்றா, அந்த கோதுமையை பொறுக்கிறதுக்காக அவ போறா. அந்த கீழே விழுந்து கிடக்கிற கோதுமையெல்லாம் அவ பொறுக்கிறா. ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட ஆகாரம் வேணும். அந்த கோதுமையெல்லாம் பிறக்கி என்ன பண்றா, தன்னுடைய மாமி கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறா, நகோமிட்ட. அதை தான் அவங்க என்ன பண்றாங்க, சமைத்து சாப்பிடுகிறார்கள். இப்படியே அவர்கள் வாழ்நாட்கள் கழிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் போவாஸ் பார்க்கிறார். இவள் யார் அப்படின்னு கேட்டோடனே, மோவாபிய ஸ்திரீ, கீழே விழுந்து கிடக்கிற இந்த கோதுமைகளை அவள் பிறக்கி கொண்டு போறா, அப்படி நகோமியுடைய மருமகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவருக்கு என்ன பண்ணுது, அவருடைய கண்களில் அவளுக்கு என்ன பண்ணுது, இரக்கம் கிடைக்கிறது. ஐயோ இவ ரொம்ப கஷ்டப்படுறாளே, ஏன்னா அவள் மிகவும் ஒரு நல்ல ஒரு அழகுள்ள ஸ்திரீ, நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீ. அப்போ அவள் மேல் அவர் இரக்கம் பாராட்டுகிறார். இரக்கம் பாராட்டி என்ன பண்றாரு, இவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி போவாஸ் என்ன பண்ணுகிறார், அவளை தனக்கு மனைவியாய் மாற்றிக்கொள்கிறார். மனைவியாய் மாற்றினது நிமித்தமாக அவங்க என்ன பண்றாங்க, ரூத் வந்து போவாஸோடு நல்ல ஒரு குடும்பத்தை நடத்துகிறாள், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறாள். அவள் என்ன பண்ணுகிறார், ஆசீர்வாதமாய் காணப்படுகிறார். எது நிமித்தமாக, அவளுடைய குணம், அவளுடைய தன்னுடைய மாமியோடு அவள் எப்படி சேர்ந்து வாழுகிறாள். அந்நிய ஸ்திரீயாக இருந்தாலும் நம்முடைய பெத்லெகேமில வந்து தன்னுடைய தேவனை அவள் எவ்வளவாக ஏற்றுக்கொண்டாள். அவள் ஒரு கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷி, வேலை செய்கிறதில் அவள் உண்மையாக இருக்கிறாள் என்று சொல்லி, தன்னுடைய மாமிக்கு அவள் உண்மையாக இருக்கிறாள் என்று சொல்லி, தன்னுடைய குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கிறாள் என்று சொல்லி என்ன பண்றாங்க, நகோமி தன்னுடைய மருமகளை அவ்வளவாக அவள் புகழ்ச்சியாக வைத்தாலும், போவாஸ் அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவளை என்ன பண்ணுகிறார், அவரே நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். அப்ப அவருக்கு இவள் ஒரு மனைவியாக மாறினால், இவளும் எப்படிப்பட்டவளாய் காணப்படுகிறார், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதரியாய் காணப்படுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ரூத் என்ன பண்றா, அவளும் நற்கிரியைகளை செய்கிற ஒரு வல்லமை உள்ள சகோதரியாய் காணப்படுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், கொஞ்சம் கஷ்டம் வந்தா போதும், கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தா போதும், கொஞ்சம் போராட்டம் வந்தா போதும், கொஞ்சம் உபத்திரம் வந்தா போதும், அவ்வளவுதான்
நாம் அப்படியே என்ன பண்றோம், சோர்ந்து போய் விடுகிறோம். தேவனை தேடுவதிலே மறந்து விடுகிறோம். வேதத்தை வாசிப்பதிலே மறந்து விடுகிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறதிலே நாம் மறந்து விடுகிறோம். நம்ம என்ன பண்றோம், சோர்ந்து போகிறோம். அப்ப சோர்ந்து போனால் நம்ம யார் ஆட்கொள்ளுவார்? பிசாசு ஆட்கொள்வான். அப்ப நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதபடி தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும். மற்றவர்களை நாம் பார்க்க கூடாது. மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைகளை நாம் கேட்கக்கூடாது. அதையெல்லாம் கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், விழுந்து போய்விடுவோம். இப்ப ரூத்துக்கு மட்டும் அந்த மாதிரி காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கும் நிச்சயமா. ஏன்னா அவர் அந்நிய ஸ்திரீங்கிறதுனால அவளை குறித்தும் அநேகர் என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் மனது வேதனைப்படும்படி பேசியிருப்பார்கள். ஆனால் அவள் பொருட்படுத்தவே இல்லை. இன்றைக்கு நாமும் எந்த காரியத்தை பொருட்படுத்தாதபடி தேவனுக்கு உண்மையாக காணப்படுவோம். தேவனை நோக்கி பார்ப்போம். நற்கிரியைகள் செய்கிறவர்களாய் காணப்படுவோம். நமக்கு நற்கிரியைகள் செய்ய முடியவில்லை என்றாலும் மற்றவர்களுக்காக நாம் அழுது புலம்பி ஜெபித்து தேவனுடைய சமூகத்திலே போராடி நாம் என்ன பண்ண வேண்டும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவன் அதில் எப்படிப்பட்டவரா இருக்கிறாராம், பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அதில் அவர் என்ன பண்ணுகிறாராம், சந்தோஷப்படுகிறார். என் பிள்ளைகள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார்களே, என் பிள்ளைகள் மற்றவருக்கு நல்ல கிரியைகளை செய்கிறார்களே, என் பிள்ளைகள் மற்றவருக்கு உதவி செய்கிறார்களே, மற்றவர்களுக்காக போராடுகிறார்களே, மன்றாடுகிறார்களே என்று சொல்லி தேவன் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு நம்மையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்தையும் தேவன் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அதெல்லாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவராம், மங்கி எறிகிற திரியை அணையாதவர், நெறிந்த நாணலை அவர் முறியாதவர். ஒருவேளை நமக்கு திரி எரிந்து கொண்டே இருக்கும், திடீரென்று அது என்ன பண்ணும், மங்கி போய்விடும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே அப்படித்தான். நல்ல சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்போம், ஏகபோகமாக வாழ்ப்போம். திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணும், ஒரு போராட்டங்கள் வரத்தான் செய்யும். அப்பொழுது என்ன பண்ணுகிறது, நாம் மிகவும் சோர்ந்து விடுகிறோம் இல்லையா? அப்ப அந்த திரி என்ன பண்ணக்கூடாது, மங்கக்கூடாது. அது பிரகாசமாக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப நெறிந்த நாள் பார்க்கிறோம். இந்த வயல்கள் எல்லாம் பார்த்தா நாணல்கள் எப்படி இருக்கும், உயர்ந்து காணப்படும். ஆனா பாருங்க, அது ரொம்ப மெலிசாதான் இருக்கும். எவ்வளவுதான் காற்றடிச்சாலும் சரி, எவ்வளவுதான் புயல் வந்தாலும் சரி, அந்த நாணல் வளைந்து வளைந்துதான் கொடுக்குமே தவிர அது ஒடிந்தே போகாது. இன்றைக்கு நாமும் வளைந்து வளைந்து காணப்படாதபடி நெறிந்த நாளில் எப்படி நிமிர்ந்து நிற்கிறதோ நாம் நிமிர்ந்து நின்று தேவனை நோக்கி பார்ப்போம். பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருப்போம். நம்முடைய திரி அணையக்கூடாது. திரி பிரகாசமாக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவன் என்ன பண்ணுவாரா, நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார். நம்மை கீழாக்காமல் தேவன் நம்ம என்ன பண்ணுவாரா, மேலாக்குவார் என்று சொல்லி பார்ப்போம். அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டும், தேவன் சொல்லுகிறார், இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும் வரையிலும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அப்ப நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும், நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். துர்காலை போல, குணசாலியான ஸ்திரியை போல, ரூத்தை போல, எஸ்தரை போல நாம் காணப்படும் பொழுது நாம் அநேக ஸ்திரீகளுக்குள்ளாக தேவன் எல்லாரை காட்டிலும் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வைப்பார். இந்த விசுவாசத்தோடு நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனங்களை தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் செபிப்போம். என் அன்பின் ஆண்டவரே, அப்பா, என் நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிற ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திர ராஜா. இந்த நேரத்திலே ஆண்டவரே 4 சகோதரிகளை குறித்து பேசும்படியான கிருபைகளை தந்தீரப்பா. பெண்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை நீர் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நிர்விசாரமா இல்லாதபடி, ஏனோ தானோவென்று இல்லாதபடி, கடமைக்காக கட்டாயத்துக்காக என்று இல்லாதபடி தகப்பனே, அப்பா, உம்முடைய பார்வையிலே ஆண்டவரே நாங்கள் சாட்சி உள்ளவர்களாய் காணப்படத்தக்கதாக துர்காலை போல ஆண்டவரே, அப்பா என் தகப்பனே, குணசாலியான ஸ்திரியை போல ஆண்டவரே, அப்பா எஸ்தரை போல, ரூத்தை போல ஆண்டவரே, நாங்கள் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. நன்மைகளை செய்கிறவர்களாய் நான் காணப்பட வேண்டும். மற்றவர்களை நாங்கள் துன்பப்படுத்தாதபடி தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் ராஜா. அப்படி நாங்கள் செய்யும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவரே நீர் பதில் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட காரியங்களை நீர் எங்களுக்கு தரப்போகிற நம்முடைய மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திர ராஜா. நினைத்தலை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.